அடுத்து அடுத்து வர நிகழ்ச்சி சிசு பாரதியிலிருந்து ஒரு ட்ராமா. கிருத்தேஷ், கௌஷியா, கௌசிக், சைலேஷ், ஆர்த்தி, ரிடான் இவங்கெல்லாம் பங்கேற்று ஒரு சின்ன ட்ராமா பண்ணுறாங்க. ஒரு விமான நிலையத்தில் B-22 அப்படிங்கிற ஒரு கேட்டில் போர்டிங் பண்ணும்போது அந்த பேசஞ்சர்கிட்ட நடந்த ஒரு உரையாடல் கொஞ்சம் நகைச்சுவையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்ராமா வந்து உங்களுக்கு பேசி நடித்து காமிக்க போகிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம். பாஸ்டன் விமான நிலையம் நுழைவாயில் B-22 சிசுபாரதி ஏர்லைன்ஸ். போமா, போய் கேட்டுக்கிட்டு நில்லு. ஏர்லைன்ஸ் வேலை சொன்னாங்க. கடைசியில் லைனை செக் பண்ண வேலை. ஃப்ளைட்டு போவி வெளிநாட்டு சுற்றி பார்க்க நினச்சேன். ஹலோ சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஓ ஹாய், எனக்கு முன்னாடி விஷயம்னு சொல்லிட்டு யாராவது வந்தீங்களா? பார்க்க எப்படி இருப்பாரு? செம்ம பியூட்டி இருப்பான், வெரி ஹேண்ட்ஸம் காய். உன் அழகை பற்றி 7 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கலாம். ஹலோ, லுக் வைஸ் அடியாலாம். சி, அவனுக்கு ஒரு அடையாளம் இல்லை. இந்த நாட்டில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி அவனுக்கு ஒரு கடமையை வச்சுட்டு இருக்கான். என்னது? அவன் எப்படியாவது போகிட்டு போவான். எனக்கு டைம் ஆச்சு. இந்த டிக்கெட் பார்த்து எங்கே போகணுன்னு சொல்லுங்க. லெக்சிங்டன் டு பர்லிங்டன், அப்பர் பெர்த்தா. ஹலோ சார், திஸ் இஸ் ட்ரெயின் டிக்கெட். பின்னாடி பார், இது ஏர்போர்ட், சப்வே இல்லை. ஓ மை காட், இங்கே அப்பா புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வந்துட்டேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆனே லெக்சிங்டன் போகும்போது ஸ்லோ பண்ணுங்க. நான் வீட்டில் போய் அப்போ டிக்கெட் கொடுத்து என் டிக்கெட் எடுத்து வருவேன். இல்லை வேணாம், ஃப்ளைட்டு உன் வீட்டு முன்னாடி நிறுத்த, நீ உன் அப்பாவை கூட்டு வா. ஓ அப்படியா, இது நல்லா இருக்கே. ஹலோ சார், இது ட்ரெயின் பஸ் இல்லை, பர்லிங்டனுக்கு அர்லிங்டனுக்கு போக. ப்ளீஸ் அட்லீஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போல ஸ்லோ பண்ணுங்க. நான் ட்ரெயின் ஏறி போகிறேன். செக்யூரிட்டி. ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹெல்ப்பா? மாதம் மிளகாய் பில் பெண்டிங், அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? ஹலோ, ட்ராவல் ஹெல்ப் பற்றி கேட்டேன். ஓ அப்படியா? ரொம்ப நாளாக லண்டன் சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருக்கு. ஒரு டிக்கெட் வாங்கி தவங்கவா? அப்போ நான் பாரிஸ்க்கு டிக்கெட் போட அங்கே போ சுற்றி பாரு. Why not? கண்டிப்பா. ஹலோ சார், நானே ஃபோரம் போக முடியாத காண்டில் நின்றுருக்கேன். எனக்கு கோவம் வருது. முன்னாடி இங்கே போகணும் சொல்லுங்க. ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் ரூம்க்கு போக நீ ஏர்போர்ட்க்கு வந்த? நோ வந்து விளையாட வந்தேன். அவன் இன்னும் வரவா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவான்னு நினச்சேன். சரி, லெஃப்ட்டு போ, ரைட்டு போ, மேலே போ, கீழே போ, சர்க்கிள் போ, அப்போ திருப்பி மேலே போ, அப்போ ரெஸ்ட் ரூம் இருக்கு. இதை என் வித பக்கம், நான் அங்கே போய்க்குவேன். தங்க என் பேரனிந்து ஊர்கள் டப்பா மறந்துட்டான். தயவு செய்து விமானத்தை நிறுத்தி அவனை கூப்பிடுங்க. இங்க பாருமா, ஊர்கா பாட்டில் குடிக்க ஃப்ளைட்டு நிறுத்த முடியாது. அப்படி சொல்லாத தங்க, ஊர்காயில் பாதி தரே, பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடுங்க. இது ரொம்ப ருசியாக இருக்கும். ஏமா, நான் என்ன சொல்ல உனக்கு புரியாது. ஆமா, உன் பேரன் எங்க போறாங்க? என் பேரன் ஊபன் போறான். அம்மா, ஊபன் ஊர்கா பாட்டில் கிடைக்காது, கிளம்புமா. போன வாரம் அப்பளம் பேக்கெட் கொடுக்க வந்தேன். நீங்கள் விமானத்தை நிறுத்திலே, இப்போவும் நீங்கள் அவருக்கு ஊர்காய் கொடுக்க விட மாட்டீங்க. இந்த பஸ் ஸ்டாப் நல்லா இல்ல. பஸ் ஸ்டாப்பா? ஹலோ சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹாய், நான் ஆஸ்ட்ராலஜர் ஆதிசங்கரன். உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, வேலைக்கு புதுசா? ஆமாங்க. என்னம்மா சலிச்சுட்டு சொல்கிறேன். ஃப்ளைட்க்கு உள்ள வேலை கிடைக்கும் பார்த்தா, ஆனால் நான் வெளியே நின்றுருக்கேன். ஆமாம், நீ ஜோசியர் தானா? நான் ஃபோரம் போவேனா சொல்லுங்க. அதுக்கு என்ன பேஷா சொல்லிடலாம். என்ன ராசி உனக்கு? கன்னி ராசி. கன்னி ராசின்னா இந்நேரத்துக்கு கடல் கண்டுது போயிருக்கணுமே. அம்மா, உன் நட்சத்திரம் என்ன? அக்னி நட்சத்திரம். எது? இந்த பிரபு காத்துக்கெல்லாம் நினைச்சாங்களே அந்த படம் தானே? பரமா?
பின்னம்மா உன் பிறந்த நட்சத்திரம் கேட்டா என்னென்னலாமோ சொல்ற. ஆக்சுவலாக நான் பகல பிறந்தேன். என் கண்ணுக்கு என்ன நட்சத்திரம் தெரியலைங்க. என்னத்த சொல்ல. சரி உன் முகத்தை பார்த்து சொல்ல பார்க்குறேன். ம் இந்த முகத்தை பார்த்தா ஒன்றும் நல்லது நடக்கிறதா தெரியலையே. சரி இரு 2 நிமிஷத்துல ஒரு நல்ல செய்தி வரும், கவலைப்படாத. 2 நிமிஷமா? நடக்கிறதா இல்லையா பாரு. One minute and 58 seconds later. Tring, 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 tring. ஹலோ. ஹலோ மிஸ் கனஹா, கப்பலை வேலை அப்ளை பண்ணீங்களா? எஸ் சார். உங்க வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹார்பர் வரங்க போறவங்க செக் பண்ணுறது உங்க வேலை. என்னது அதே வேலை? அப்போ நான் வெளிநாட்டை போகவே முடியாதா? ஓகே. கிட்ஸ் எல்லாம் வாங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம் வந்து. ஸோ எல்லோரும் ஒரு பலத்தை கரகோஷம் கொடுத்துடலாம். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிட்ஸுங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு என்கரேஜ்மெண்ட். வந்து நீங்கள் நம்ம எவ்வளோ தூரம் கைத்தட்டி நம்ம அவங்களை வரவேற்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு ஒரு உற்சாகம். அந்த உற்சாகத்தை நம்ம கொடுத்தோன்னா திருப்பி அதை திருப்பி பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும்.